ஒரு மேய்ப்பனிடம் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருந்தது. மந்தையின் மேல் மிகவும் கவனமாயிருக்கும் அவருக்கு சில மாதங்களுக்கு முன் பிறந்த குட்டி ஆட்டுக்குட்டி மீது அவ்வளவு பிரியம். அதற்கு டாலி என்று பெயர் வைத்து செல்லமாய் அழைப்பார். ஆனால் அதுவோ குறும்புக்கார ஆடாய் வளர்ந்தது. மேய்ப்பனுக்கு தெரியாமல் தனக்கு இஷ்டமான இடத்திற்கெல்லாம் போய் ஜாலியாக சுற்றிவிட்டு சாயங்காலம்தான் மந்தையுடன் வந்து சேர்ந்து கொள்ளும். இதே போல ஒரு நாள் கூட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆகி சென்று ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டது. கத்தி கதறியது. அது யார் காதிலும் கேட்கப்படவில்லை. மாலை இருட்டி வரும் நேரத்திலே டாலியை தேடிய மேய்ப்பன் அதை காணாமல் அங்குமிங்கும் தேடி அதன் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே நடந்தான். மேய்ப்பனின் குரலை கேட்ட டாலி, நான் இங்குதான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்பது போல் துயர குரல் எழுப்பியது. மேய்ப்பன் அதை கண்டு தோள்மேல் தூக்கி சென்றார். என்னை மன்னித்து விடுங்கள் என்பது போல் அவர் முகத்தை பார்த்தது. வேதத்திலும் ஒரு தகப்பனுடைய 2 குமார்களில் இளையவன் தன் நண்பர்கள் மற்றும் உலக இன்பங்களை கண்டு அதனை அனுபவிக்க தன் தகப்பனிடம் ஆஸ்தியில் தன் பங்கை வாங்கி தன் வீட்டை விட்டு கிளம்பி சென்றான். ஆனால் தகப்பனோ தன் மகன் என்றாவது ஒரு நாள் வருவான் என்று காத்துக்கொண்டே இருந்தான். இளைய குமாரனும் தன் நண்பர்களுடன் உலக இன்பங்களை அனுபவித்தான். ஒரு நாள் தன் பணம் முழுவதும் செலவழிந்து விட்டது. நண்பர்களும் கைவிட்டு சென்று விட்டனர். அவன் தன் ஆகாரத்திற்கு கூட வழியில்லாமல் இருந்தபோது தன் தகப்பனின் அரவணைப்பு, பாதுகாப்பு என்பதை எண்ணி தகப்பனிடம் வந்தான். அவன் பிள்ளையைப் போல் இல்லாமல் அழுக்கான வஸ்திரத்தோடு கரைப்படிந்த சோக முகத்தோடு வந்தான். ஆயினும் தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றி மோதிரம் அணிவித்து மீண்டும் தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அந்த ஆடு தன் விருப்பத்தின்படி சென்றது போல, இளைய குமாரன் தன் நண்பர்கள் உலக சந்தோஷங்களுக்காக வீட்டை விட்டு சென்றது போல, நாமும் சில மாயையான உலக இன்பங்களைக் கண்டு பரம தகப்பனாம் இயேசுவை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டு, திட்டத்தை விட்டு எங்கோ சென்று கொண்டிருக்கிறோமா? ஒரு நிமிடம் நின்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பரம தகப்பன் தாயின் கருவில் உருவானது முதல் இன்று வரை எவ்வளவாய் உங்களை பராமரித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்தினார் என்பதை யோசித்து பாருங்கள். மீண்டும் அவரிடம் திரும்பி வாருங்கள். பரம தகப்பன் இன்றும் உங்களை ஏற்றுக்கொள்ள அதே பாசத்தோடு நேசத்தோடு உங்களை அணைக்க அவர் ஆவலாயிருக்கிறார். இருக்கின்ற வண்ணமாகவே வாருங்கள். இருகரம் விரித்து அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். ஆமேன். God bless you all.